யூஎஸ் எம்பசியை மட்டும் இல்லைங்க, CIA இதோட பேஸ் ஒன்று சவுதி அரேபியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஈரானோட ட்ரோன்ஸ் ரீச் பண்ணியிருக்கு, அது வரைக்கும் போய் ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் சவுதியை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து 9க்கும் மேற்பட்ட ஈரான் ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாகிற அதே நேரம் சவுதியில் இருக்க அமெரிக்க பேஸையும் இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் தாக்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப கட்ஸ் வேணுங்க. ஏன்னா அவங்க அடிக்கிறது சாதாரண ஆளே இல்லை, அமெரிக்கன்ஸ். ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனைனால அமெரிக்கா அப்படி குதிக்கும். ஆனால் அமெரிக்காவோட எம்பசி, அமெரிக்காவோட பேசஸ் வரைக்கும் தேடி தேடி அடிக்கிறாங்கன்னா இது ஈரானை தாண்டி வேறு எந்த நாடு பண்ண முடியுமோ தெரில. நான் இதில் 2 தரப்பையும் நியாயப்படுத்தலை மக்களே, நடந்துட்டு இருக்க விஷயம் அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஈரான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா மேலே நம்ம இவ்வளோ கோவத்தில் இருக்கோம்னாக்கா இன்னும் சும்மா விடுவோமான்ற மாதிரி இஸ்ரேலை ஒரு வழி ஆக்கியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேலோட டெல்லோவிவ் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஈரானோட ட்ரோன்ஸு, ஈரானோட மிக முக்கியமான மிசைல்ஸு விழுந்த வண்ணமே இருக்குது. காசா, அதாவது காசா காட்சிகளை நம்ம யாருமே மறக்க முடியாது. அழகாக இருந்த காசாவை பற்றி நான் சொல்லலை, போர் நடத்தி ஃபுல்லாக அலங்கோலமாக மாற்றி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தோன்னா கட்டட இடிபாடுகளாக இருக்குது. அந்த புதிய காசாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் டெல்லோவிவை பார்த்தீங்கன்னா காசா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது என்னப்பா புதுசாக காசா மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க டெல்லோவிவில் ஈரான்.